ஹாய் மக்களே வணக்கம். யாரெல்லாம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலையோ சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோவை உங்களால் உடனுக்குடன் பார்க்க முடியும். தவேக தலைவர் விஜய் இருக்கார் இல்லையா? ஸோ அவரை பற்றியும் அவர் பிரச்சாரத்துக்கு போகிற இடங்கள்லையும் நிறைய சூழ்ச்சி வேலைகள் பின்னப்படுதுன்னு சொல்லிட்டு அவராலையும் அவரோட கட்சி நிர்வாகிகள் வேட்பாளர்களாலும் சொல்லப்படுது. ஸோ அது அவர் பக்கம் இருக்கும்போது இப்போ பார்த்தீங்கன்னா அவருக்கு எதிராக ஒரு சில விஷயங்கள் நடந்திருக்குங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா புதுசாக ஒருத்தர் அரசியலுக்கு வரும்போது இந்த மாதிரி எதிர்ப்புகள் வரதா செய்யும். அதுவும் தனியாக நிற்கும் போது எல்லா கட்சியோட வெறுப்பை சம்பாதிக்க தோணும், அவங்களோட எதிர்ப்பும் காமிப்பாங்க. ஸோ அதுதான் இப்போ நடந்துகிட்ருக்கு. ஸோ இது அரசியல் ரீதியாக பார்க்கும்போது ஓகே, இதை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும். ஏன்னா வேறு வழி இல்லைங்க. யார் வந்தாலுமே இந்த மாதிரி சேலஞ்சஸ் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். ஃபஸ்ட் டைம் வரும்போது அது போக போக பார்த்தோன்னா அந்த எதிர்ப்பு குறைய ஆரம்பிக்கும். இப்போ இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா விஜயோட நடித்தார் இல்லையா ஜனநாயகன் படம், அதை ஆன்லைன்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. உண்மையாக இது எப்படி லீக் ஆச்சுன்னு சொல்லிட்டு விசாரிச்சுட்டு இருக்காங்க. இதில் தணிக்கை குழு திட்டவட்டமாக மறுத்துருக்காங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா எங்கள் சைட்லேருந்து இது ரிலீஸ் ஆகலை. ஏன்னா நீங்கள் கொடுத்த காப்பியில் சென்சார் காப்பின்னு இருக்கும். ஸோ அதில் பாருங்கள் சென்சார் காப்பினே இல்லை. ஸோ எடிட் ரெஃபரன்ஸ் மாதிரி தான் இருக்குது. ஸோ இது உங்கள் படக்குழு மூலமாக தான் ரிலீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க மட்டும் இல்லாமல் நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. ஸோ இது படக்குழு டீம்லேருந்து தான் ரிலீஸ் ஆகிருக்குன்னு. உண்மையாகவே இது தவறான ஒன்று தாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா இது விஜய்க்கு பிடிக்கலன்னா நீங்கள் அவருக்கு எதிர்ப்பாலாம் பண்ணல. இதால் யாருக்கு நஷ்டமாகுதுன்னா அந்த ப்ரொடியூசர் தாங்க நஷ்டமாகுது. ஏன்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய தொகையை போட்டு அந்த படம் எடுத்திருக்காரு. நீங்கள் ஆன்லைன் ரிலீஸ் பண்ணால் அது எப்படி அவர் வசூல் பண்ணுவார் யோசிச்சு பாருங்கள். இது விஜய்க்கு ஆப்போசிட்டாக மட்டும் நினைக்காதீங்க. இது அந்த டைரக்டருக்கும் கஷ்டம் தான், அந்த ப்ரொடியூசர் தான் மெயின் கஷ்டம். ஏன்னா விஜய் சம்பளம் வாங்கி நடிச்சிட்டு போயிட்டே இருப்பார். அவர் அடுத்த படத்தை போயிடுவார், அவர் சம்பளத்தை வாங்கிட்டு இருப்பார். பட் இது பாதிக்கப்படுறது ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ரொடியூசர் மட்டும்தாங்க. ஸோ மற்ற டெக்னீஷியன்ஸுமே அவங்களோட உழைப்புமே இதில் கொஞ்சம் வீணாக போகணும் அர்த்தம். ஏன்னா ஒரு படத்தோட அதனுடைய ரிவ்யூ இருக்கு இல்லையா? ஸோ படம் ரிலீஸ் ஆகிறதுக்கு முன்னாடியே வரும்போது அது எந்த அளவுக்கு பாதிக்கும்னு சொல்லிட்டு உண்மையாகவே அதை பற்றி தெரிஞ்சவங்களுக்கு தெரியும். இது ரொம்பவே கஷ்டப்படுற விஷயம் தான். ஸோ இதெல்லாம் உண்மையாகவே தவிர்க்கப்படணும். நீங்கள் யார் மேலே வெறுப்பு இருந்தாலும் அதை அரசியல் ரீதியாக நோக்குங்க தவிர ஸோ இந்த மாதிரி பண்ணும்போது உண்மையாகவே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. தயவுசெய்து இந்த மாதிரி யாரும் பரப்பாதீங்க, யாரோட படத்தையும் லீக் பண்ணாதீங்க. நீங்கள் உங்களுக்கு ஏதாவது அவங்க மேலே முரண்பாடு இருந்துச்சுன்னா டைரெக்டாக மோதுங்க, இப்படி பண்ணாதீங்கன்றது தான் என்னோட வேண்டுகோள். நீங்கள் என்ன சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்க மக்களே. மீண்டும் அடுத்த வீடியோவில் அவங்க சந்திக்கிறேன். நன்றி.